வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. சமூகத்தில் பெண்களும் சுய தொழில் முனைவோராக இருக்க வேண்டும். அவர்களின் விடாமுயற்சியினையும் தன்னம்பிக்கையினையும் வளர்த்து அவர்களுக்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற நோக்கில் அரசுகளின் திட்டங்கள் முன்னிறுத்தப்படுகின்றன. அவற்றின் ஒன்று கால்நடை பல்கலைக்கழகத்தின் மதுரை மாவட்ட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம். இந்நிலையத்தின் மூலம் பயிற்சி பெற்ற தனக்கம்குளம் கிராம விவசாயி எஸ் சந்தனபாண்டி அவர்களை சந்தித்த போது +2 படிச்சிருக்கேன். என் பேர் எஸ் சந்தனபாண்டி. நாங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கோம். 5 மாடு இருக்குது. நாங்களே பால் கறந்து வீட்டிலே சேல்ஸ் பண்ணுறோம். மிச்சம் இருக்க பாலை மதிப்பு கூட்டும் பாலாக்கிறதுக்காக ஆராய்ச்சி திருப்பரங்குன்றம் கால்நடை ஆராய்ச்சி மருத்துவமனையிலேருந்து எங்களுக்கு இந்த கேரட் பால், பீட்ரூட் பால் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் ஸ்கூலு, விசேஷம், ஃபங்க்ஷன் எதுக்காவது கேட்டாங்கன்னா சேல்ஸ் பண்ணுறோம். இந்த கேரட்டு பால், பீட்ரூட் பால் நல்ல லாபம் கிடைக்கிது. இது கேரட்டு பீட்ரூட்டை வச்சு செய்யணும். மீதம் உள்ள பாலை அடுப்பில் வச்சு காய்ச்சணும். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி காய வைக்கணும். நல்லா வத்துற அளவுக்கு காய வச்சு அதில் ஏலக்காயை தட்டி போட்டு கொதிக்க விடணும். பாலை கொதிக்க விட்டு கேரட் எடுத்து நல்லா சீச்சு பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா வலுவலுன்னு அடித்து வச்சுக்கிறணும். அப்புறம் பீட்ரூட்டு அதே மாதிரி தான். 1 லிட்டர் பாலுக்கு 100 கேரட்டு வாங்கி அது சீச்சு நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து வச்சிடணும். அடித்ததுக்கப்புறம் பாலில் கலந்து வடிகட்டியை வச்சு இருத்துறணும். பீட்ரூட்டு அதே மாதிரி பீட்ரூட்டை நல்லா வலுவலுண்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிறணும். அதையும் பாலை இறக்கணுன்னு ஆற வச்சதும் கலந்து வடிகட்டியை வச்சு இருத்துக்கிறணும். இருத்து தேவையான அளவு ஜீனி போட்டுக்கிறணும். கேரட் பீட்ரூட்டை வச்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ரசாயன பொருளை கொண்டும் செய்யலை. அதனால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சத்தான பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு அதிக வருமானமும் கிடைக்கிது. மேலும் விவரம் பெற எஸ் சந்தனபாண்டி அவர்களை 09842189115 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாட்டில் வாசனை பயிர்கள் வாரியத்தின் செயல்பாடுகள் விவரிக்கின்றால் இவ்வாரியத்தின் துணை இயக்குனர் முகேஷ் சங்கர் அவர்கள். முக்கியமாக தமிழ்நாட்டில் மற்ற ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் மஞ்சள் சாகுபடி அதிகமாக செய்யப்படுகிறது. அதுபோல் நாமக்கல் மாவட்டத்தில்
மிளகு சாகுபடி கூடுதலாக உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மற்றும் ஹெர்பல் ஸ்பைசஸ் போன்ற வாசனை பயிர்கள் முக்கியமாக பயிர் செய்யப்படுகிறது. குறிப்பாக மஞ்சள் சாகுபடியில், அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம், மஞ்சள் அறுவடைக்கு பின் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஸ்பைசஸ் போர்டு பல மானியங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது மஞ்சள் ஸ்டீம் பாயிலிங் யூனிட், மஞ்சள் சாகுபடி விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கப்படுகிறது. முக்கியமாக மஞ்சள் சாகுபடியில் விவசாயிகளுக்கு 1 ஏக்கர்லேருந்து 20 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு இந்த மானிய தொகை கொடுக்கப்படுகிறது. அவங்க முக்கியமாக இந்த மானியம் 50% நிரக்கில் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுக்கு முக்கியமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லேண்ட் ரெசிப்ட்டு, டேக்ஸ் ரெசிப்ட்டு, ஐடி கார்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, கொட்டேஷன் எல்லாம் இதோடு சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து மஞ்சள் உலர வைக்கிறது, அதாவது காய போடுறதுக்காக டார்பாலின் சீட்டுன்னு சொல்லி சப்ளை பண்ணுறோம் ஸ்பைஸ் போர்டு. இந்த டார்பாலின் ஸ்கீமில் 50%, அதாவது 50% சப்சிடி மலைவாழ் மக்களுக்கும், 33% சப்சிடி மற்ற ஜென்ரல் விவசாயிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் ஸ்பைஸ் போர்டு எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம்னு சொல்லி மிளகு பெப்பர் த்ரஷர்னு சொல்லி ஒரு ஸ்கீம் செய்கிறோம். இந்த பெப்பர் ஸ்கீமில் 50% மானியத்தில் 15,000 ரூபா சப்சிடியாக கொடுக்கப்படுகிறது. இந்த குருமிளகு ப்ராசஸிங் யூனிட்டுக்கு 5 lakhs சப்சிடியும், பெப்பர் ட்ரையர், குருமிளகு பெப்பரை கிரேட் பண்ணி க்ளீன் பண்ணி கிரேட் பண்ணுறதுக்குள்ள மானியமும் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் டேமரின் டீஹல்லர்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கிறது. அந்த டேமரின் டீஹல்லரில் மானியம் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் ஹெர்பல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி நீலகிரி மாவட்டத்தில் ஹெர்பல் ஸ்பைசஸ் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த அதுக்கு ஒரு டீஹைட்ரேஷன் யூனிட்னு சொல்லி மானியம் கொடுக்கப்படுகிறது. ஸ்பைசஸ் போர்டில் இருந்து மற்ற மஞ்சள் விவசாயிகளுக்கும், அதுபோல் மிளகு விவசாயிகளுக்கும், ஹெர்பல் ஸ்பைசஸ் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும், கிராம்பும் அதுபோல் கருகப்பட்ட ஜாதிக்காய் போன்ற முதலான வாசனை பயிர்களுக்கும் தேவையான உதவிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு எல்லா இதுக்கும் மானியத்துக்காக அடுத்துள்ள ஸ்பைசஸ் போர்டு ஆஃபீஸுகளில், அதாவது ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு ஆஃபீஸு, கோயம்புத்தூர், போடிநாயக்கனூர், வத்தலகுண்டு, நாகர்கோவில் போன்ற தமிழ்நாட்டில் உள்ள ஸ்பைசஸ் போர்டு ஆஃபீஸுகளில் நேராக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோடை சாகுபடியில் சிறுதானிய பயிர்களின் வகைகள். நெற்பயிர்களுக்கு அடுத்ததாக கோடை பருவத்தில் பாசன வசதியுள்ள பகுதிகளில் சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, கம்பு போன்ற தானிய பயிர்களும், திணை, குதிரைவாளி போன்ற குறுதானிய பயிர்களும் சாகுபடி செய்யப்படுகின்றன. சித்திரை பட்டத்தில், அதாவது மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் சாகுபடி செய்ய கோ 26, BSR 1, கோஹெச் 4, கோஎஸ் 28 போன்ற சோள ரகங்கள் மிகவும் ஏற்றவை. கோடை பருவத்தில் இரவை பயிராக கம்பு பயிரை சாகுபடி செய்ய வேண்டும். கோ 7, கோ CU 9, X7, ICMV 221 போன்ற ரகங்கள் தேர்வு செய்ய ஏற்றவை. கேழ்வரகு பயிரில் கோ 9, கோ 13, கோ 6, 14 போன்ற ரகங்களும், மக்காச்சோள பயிரில் கோஹெச் M5, கோஹெச் M6 போன்ற ரகங்களும், குறுதானிய பயிர்களில் கோ 6, கோ T7 போன்ற திணை ரகங்களும், கோ 1 குதிரைவாளி ரகங்களும் கோடை சாகுபடிக்கு ஏற்ற ரகங்களாகும். மேலும் விவரம் பெற 04 22 66 11 432 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.